ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சித்தி ஓரளவு சரியாயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சித்தப்பா ஊர்லேருந்து இடையில பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சித்தி கொஞ்சம் பழைய மாதிரி நடக்க ஆரம்பிச்சுன்னு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவங்க இந்த மாதிரி படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி மனசு அவங்களுக்கும் என்ன தான் இருந்தாலும் இவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ, ஒரு ஆண் இல்லைன்னா கூட ஒரு பெண் பார்த்துக்கிட்டுருவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு பெண்ணும் இல்லைன்னா பிள்ளைங்கள வந்து நம்மள ஒரு வளர்க்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எல்லா விஷயங்களும் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால வந்து அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலைக்கு தான் போனாங்க. போனதுக்கப்புறம் எதுவுமே புரியலை அவங்களுக்கு. என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் சித்தப்பாட்டிலாம் வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் சித்தி வந்து பழைய மாதிரி ஆகிறது எங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைறீங்க? அவர் இடையில கூட அழுது கூட பேசினார். இது மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்லாம் யாரும் ஒரு சப்போர்ட்டிவ் கிடையாதுமா. அவள் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டது இத்தனை வருஷமும். இப்போ வந்து ஒரு 2 நாள் பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கே என் தங்கச்சியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் பேசுது. அப்படி இருக்கிறப்போ பிள்ளைங்களெல்லாம் நாளைக்கு அவள் இப்படி இருந்தால் எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கள் சித்தப்பாட்ட சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுக்கு நீங்கள் சித்தியை பற்றி கவலைப்படுறீங்க? ஒரு மாதத்துல அவங்க பழைய நிலைமைக்கு வர்றாங்களா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்து அவங்க 20 நாள்லேயே ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழைய மாதிரி. இருந்தாலும் வெயிட் எதுவும் வந்து தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க வந்து டெய்லி வந்து நர்ஸ் எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி வீடியோ காலில் வந்து பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து எப்படி அவங்களோட இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து பெட்டராக தான் இருந்துச்சு ட்ரீட்மெண்ட். நான் கூட என்னமோன்னு நினச்சேன். ஓரளவு அவங்க சொன்ன மாதிரியே ரெஸ்ட்டில் இருந்தால் ஒரு 20 நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அதே மாதிரி 20 நாள்லேயே வந்து சரியாயிட்டு அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சித்தி வந்து அம்மாவும் சித்தி வந்து ஊருக்கு கார்லேயே வந்து புக் பண்ணி கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. வர்றப்போ அம்மா வந்து ட்ரெயினில் வந்துட்டாங்க. எனக்கு ஆஃபீஸு வந்து இப்போ தான் லீவ் போட்டதுனால உடனே வந்து லீவ் கிடைக்கல. அதுக்கப்புறம் அண்ணனும் ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் அண்ணன் ஊர்லேருந்து வந்தோடனே அப்புறம் சித்தியை போய் அண்ணனும் நானும் வந்து சாட்டர்டே எனக்கு லீவ் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்போ சித்தி வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து உன்கிட்ட ஒன்று கேட்பேன் ரேக்கா, அது நீ வந்து செய்வியா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன சித்தி என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, நீ இந்த இயரில் கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா அண்ணனும் வந்து பாவம் அவனுக்கும் வந்து அடுத்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ல. நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அண்ணனுக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து சித்தி உடம்பு முடியாமல் இருந்தப்போ எந்த அளவுக்கு இது பண்ணிச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து மனசு வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து சரி ஓகே சித்தி, நான் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 மந்த் ஆகட்டும், கண்டிப்பாக வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சித்திக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்படி முடியாமல் இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன நிலமை அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி. அதனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தில் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சித்தி அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ கூட வந்து அண்ணன் சொன்னாங்க, உங்களுக்காக சொல்கிறா சித்தி, இவ வந்து மனசை மாற்ற முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லைப்பா இருந்தாலும் வந்து அவள் சொல்கிறதுல முன்னாடி சொல்கிறதுக்கும் இப்போக்கும் ஓரளவு எனக்கு மாறுதல் தெரியுது ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மாவே வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சித்தி பேசினாலுமே என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன், சரிம்மா நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா வந்து அவங்க இந்த நாளுக்காக தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இதனால வந்து எனக்காக வந்து கவலைப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுங்கிற ஒரு விஷயந்தான். அதையும் வந்து இப்போ கிடச்சோன்னே அவங்களால அந்த சந்தோஷத்தை வந்து இது பண்ணிக்கவே முடியல. அப்புறம் அண்ணனும் வந்து சரி அவள் சொல்கிறப்பே நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்க எங்களோட ரிலேட்டிவ்கிட்டலாம் வந்து ஜாதகத்தெல்லாம் கொடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு ப்ராசஸ்ஸு. 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு மாப்பிள்ளை வந்து சரி ஓகே அவள் ஃபீல்டாகவும் இருக்காங்க, பக்கத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு வர சொல்லிட்டாங்க.
வர சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பொண்ணு என்னை பார்த்தாங்க, பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் வந்து மாப்பிள்ளை அவர் பேசுகிற விதம், அவர் ஒரு கேரிங்காக நல்லா இதாக இருக்கிறத பார்த்தா எங்கள் அப்பாவை அடுத்தது பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பா வந்து அம்மா எந்த அளவுக்கு கேர் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.